ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரெண்டிங்காக இருக்கிற கழுத்து மாடல், முன் கழுத்து மாடல் வச்சு எப்படி ஒரு சார் ப்ளவுஸ் வெட்டுறதுண்டு, அதுவும் 45 மெஷர்மெண்ட் உள்ள ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பின்பக்கத்துக்கு மார்க் பண்ணுவோம். அதுக்கு துணியை லைனிங் துணியை 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். ஃபோல்டிங் பக்கம் எங்களோட பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் பக்கம் எதிர்பக்கம் இருக்கிற மாதிரியும் வைப்போம். முதல் கூட துணியை நேர்படுத்துறதுக்காக ஒரு கோடை கீறுவோம். இதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். பேக் பக்கத்தின் கீழ் மடிப்புக்கு, ப்ளவுஸிൻ്റെ பின்பகுதிൻ്റെ கீழ் மடிப்புக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஒரு இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, இடுப்பிൻ്റെ சுற்றளவு 34.5 என்றால் அதை நாங்கள் 34.5 4ஆக பிரிக்கணும். நான் டேப்பில் பிரித்து பார்க்க போகிறேன். 34.5 அது இடுப்பிൻ്റെ சுற்றளவு. 34.5 4ஆக பிரித்து முதல் 34.5 டேப்பால் 2ஆக மடிக்கிறேன். மடிக்க 17.25 வருது. அதை இந்த 17.25 திருப்பி 2ஆக மடிப்போம். மடித்தா 8.25 வந்திருக்கு. அதை மார்க் பண்ணுவோம். 8.25 இடுப்பிൻ്റെ சுற்றளவு. அதோட தையல் இடைவெளிக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இனி முழு ப்ளவுஸிൻ്റെ நீளம் 15.5 இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. இனி நாங்கள் ஷோல்டரும் கழுத்து மார்க் பண்ண போகிறோம். முதல் நீளம் மார்க் பண்ணியிருக்கிறோம் 15.5. அதுக்கு நேராக ஒரு கோடை கீறுவோம். 15.5 மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, அதையும் அடிமடத்தை வச்சு மார்க் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் மார்பு சுற்றளவை 6ஆல் பிரிக்கும்போது எவ்வளவு வருதோ அதுதான் ஷோல்டர்ன்ற அளவு. 40 6ஆல் பிரிக்கும்போது 6.6 வருது. நான் அதை மார்க் பண்ணுறேன். 6.5 மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்ன்ற அளவு 6.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம்கோல்ன்ற நீளம் 6.5 1/2 இன்ச்சு கூட்டி 7 மார்க் பண்ணுறேன். 6.5 1/2 இன்ச்சு கூட்டி 7 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை இப்படி ஒரு கூடாக்க விடுறேன். 40 4ஆக பிரித்தா 10, அதில் ஒரு கோடு. அப்புறம் இங்கால தையல் இடைவெளி ஒரு கோடு 1.5 இன்ச்சு கூட கொஞ்சம் பெருப்பிப்போம். இந்த ஆம்கோல் நீளத்தை 2ஆக பிரிப்போம். 3.5
பிரிச்சாச்சு. மார்பு சுற்றளவை 6 பிரித்து ஷோல்டர் நீளம் இனங்காண்றோம். இப்போ எங்களோட கழுத்தின் சுற்றளவை இனங்காண்றதுக்கு மார்பு சுற்றளவை 12 பிரிப்பேன். 12 பிரிக்கும் போது 3.3 வருது. நான் 3.5 இன்ச் எடுக்கிறேன். 3.5. எனக்கு பின்னுக்கு கழுத்தின் நீளம் 9.5 எடுக்கிறேன். 9.5. 3.5 ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கொஞ்சம் அகட்டி 4 கொடுக்குறேன். 4 கீழே கழுத்துக்கு 4 மார்க் பண்ணுறேன். நீளம் 9.5 எடுத்துருக்கிறேன். இதை பாக்ஸ் ஒர்க் மார்க் பண்ணதுகளை பின்னுக்கு ஆம்கோல் 1.5 இன்ச்சு வச்சு இதை இப்படியே வளைச்சி இந்த கூட நிற்கிறேன். ஆம்கோல் ஸ்கேல் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நிற்கலாம். நான் கீறிட்டேன். இனி நெக்கை கீறுவேன். நான் ஜூ நெக் தான் கீற போகிறேன். அப்போ அதை இப்படி எடுக்கிறேன். இதை வெட்டுவான். ப்ளவுஸிൻ്റെ நீளம் 15.5, 1/2 இன்ச்சு கூட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ 16. ஷோல்டரிൻ്റെ நீளத்தை இனங்காண்றதுக்கு எங்களோட மார்பு சுற்றளவை பிரிக்கிறோம். அப்போ 40 6 பிரித்து 6.6 வந்தது. நான் 6.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். கழுத்திൻ്റെ சுற்றளவுக்கு எங்களுக்கு எவ்வளவு கழுத்துக்கு நாங்கள் 40 இன்ச்சு மெஷர்மெண்ட் உள்ள ஒரு ஆளுக்கு எவ்வளவு வைக்கணுமென்று பார்க்குறதுக்கு 40 12 பிரிக்கிறேன். 3.3 வருகிறது. நான் 3.5 எடுத்துருக்கிறேன். பின்பக்கம் ப்ளவுஸ் மார்க் பண்ணியாச்சு. இதை வெட்டுவேன். இதில் அக்கள் சுற்றளவு வளவு 17.5. எட்டரையும் 17. கொஞ்சம் ஓகே. இது பின்பக்கம் ப்ளவுஸிൻ്റെ பகுதி. இனி பாருங்கள், 2 இருக்கிற துணியை மடித்து 4 துண்டு வர மாதிரி மடிச்சிருக்கிறேன். அதுக்கு இந்த
துணியை நேர்படுத்துறதுக்கு கோடண்டு கீறுவான் கரையாச்சு. இனி எனக்கு கைக்கு நீளம் 10 எடுக்கிறேன். அதில் 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு தையலுக்கு அரேஞ்சு தையலுக்கு இது ஒரு கூடு போடுவோம். இதில் இருந்து உள்நோக்கி பாருங்க. இந்த எங்களுக்கு இந்த ஆம்கோல் குடைவுக்குள்ளே இவ்வளவு வந்திருக்கண்டு பார்த்துட்டு 3/2 எனக்கு வந்திருக்கு. இப்போ அதை நான் இங்கே இருந்து இந்த 10ல் இருந்து உள்நோக்கி 3/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இங்கே இருந்து இங்கே 17.5 அப்படின்னா 8.75 வரக்கூடிய மாதிரி ஆம்கோல் சுற்றளவு வரக்கூடிய மாதிரி மார்க் பண்ணுறேன். இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படியே இணைக்கிறேன். இதுக்கு இங்கே கீழே 1/2 இன்ச்சு அப்படி கீழே போட்டுக்கிறேன். கையின் சுற்றளவு எனக்கு 11.5. அப்போ 5.75 எடுக்கிறேன். 5.75 அதோட 1/2 இன்ச்சு தையல் இடைவெளிக்கு சேர்த்து மார்க் பண்ணுறேன். இது நார்மலாக ஒரு எல்போ ஸ்லீவ் இப்படி மார்க் பண்ணுறதுன்றது இது. நார்மலாக ஒரு எல்போ ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்ற முறை எப்படி பாருங்க. முதல் இங்கேருந்து இங்கே 9.5 இன்ச்சு அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன் தையலையும் சேர்த்து. பிறகு இந்த கோட்டை அப்படியே நேரம் இந்த 10 நேர கூட மார்க் பண்ணியிருக்கிறேன். அதில் இங்கே இருந்து கீழே நோக்கி 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கே இருந்து இங்கே ப்ளவுஸிൻ്റെ பின்பகுதியில் எவ்வளவு ஆம்கோல் குடைவு இருக்குன்னு பார்த்து நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். 3.5 இன்ச்சு எனக்கு எவ்வளவு ஆம்கோல் சுற்றளவு தேவைன்றதை பார்த்து நான் இங்கிருந்து இங்கே எனக்கு 8.75 வேணுமென்னு மார்க் பண்ணினேன். மார்க் பண்ணி இப்போ கை சுற்றளவு மார்க் பண்ணி இணைச்சாச்சு. நீ இதோட எனக்கு இங்கே நான் பொப் கை வைக்க போகிறேன். அப்போ அதுக்கு 3 இன்ச்சு நீளம் எடுக்கிறேன். பொப் கைக்கு இங்கே இருந்து இங்கே 3 இன்ச்சு நீளம் மார்க் பண்ணுறேன். அதே இதை கீழ் நோக்கி இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சு எடுக்கிறேன். அதே இதை கீழ் நோக்கி 3 இன்ச்சாக எடுக்கிறேன். அதையும் ஒரு கோடு போடுவோம் இங்கே மார்க். இப்போ இதை இணைக்கணும். இந்த இதோட அப்படியே கொண்டு இணைச்சி வர்றேன்.
வெட்டுவோம். இங்கே வரையும் நான் வைக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு கட் போட்டு விடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணியிருப்போம். இதை இப்படி கட் பண்ணி அப்படியே கை எப்படி வெட்டுறதுன்னு பார்த்தாச்சு, வெட்டியாச்சு. இனி அடுத்தது முன்பக்கம். முன்பக்கம் விட்ட போடாம இதை வச்சு ஆம்கோல் இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு பிறகு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வெட்டுவோம். ஆம்கோல் சுற்றளவு இப்படியே பின்பக்க ப்ளவுஸுன்ற இதை மாதிரி மார்க் பண்ணுவோம். இதை கழுத்துன்ற இதையும் மார்க் பண்ணிட்டு இந்த பின்பக்க ப்ளவுஸ் துணியை எடுப்போம். இதில் ஒரு கோடு, இந்த இலக்காக அதில் நாங்கள் கூட போட்டோம். இப்போ இதிலையும் ஒரு கூட போடுவோம். இப்போ இந்த ஆம்கோல் இதையும் ஸ்கேல் வச்சிருக்க ஏற்படுத்துவோம். ஸ்கேல் வச்சு ஏற்படுத்தி கீறியாச்சு. நீ இதை ஆம்கோலை குடஞ்சுக்கு வெட்டத்தனை வேணும். அதுக்காக அதை 1.5 எடுத்துனாங்க. இதை அரேஞ்சு உள்ள நோக்கி இதுக்குள்ள நோக்கி எடுப்போம். முன்கழுத்துக்கு பாருங்க, இங்கேருந்து இங்கே 7.5 இன்ச்சு நீளத்தில் நான் கொடுக்குறேன். 7.5 இன்ச்சு நீளம். கழுத்து அகலம் 4 இன்ச்சு எடுக்கிறேன். 3.5 இன்ச்சு இருக்கிறத 4 இன்ச்சு எடுக்கிறேன். அப்போ அந்த இது இங்கே வரும். இந்த கூடை இங்கே கீறுவோம்.
இந்த கோட்டையும் இப்படி கருவாம். இங்கே இருந்து இங்கே 4 இன்ச்சு, இந்த நீளம் 7.5 இன்ச்சு எடுத்துருக்குறேன். முன்கழுத்திൻ്റെ நீளம். இப்போ இங்கேருந்து மேல் நோக்கி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து இங்கே ஒரு முக்கோணம், இங்கிருந்து இங்கே ஒரு முக்கோணம் கீறி, நான் எனக்கு வட்டம் வேணும், ஜூ வேணும் என்ற வழியில் நான் இங்கேருந்து இங்கே இதை இப்படியே வளைச்சி கீறேன். ஜூ வடிவா இப்படியும் வளைச்செடுக்கிறேன். இங்கேருந்து இங்கே முக்கோணமாக கீறி, இது இங்கேருந்து இங்கே 2.5 இன்ச்சு எடுக்கணும். இது புல்லேருந்து 7.5 இன்ச்சு. எனக்கு முன்பக்கத்திൻ്റെ நீளம் 14. இங்கே இருந்தீங்கன்னா ரெடி அளவா 14 எடுக்கிறேன். 14 கீழ் ஜோக் பீஸ் தைக்கலுக்கு சேர்த்து இங்கே இருந்து இங்கே 14 நேராக ஒரு கோடு கீறுவாம். கோடு கீறியாச்சு. இங்கே இருந்து இங்கே 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் டாட்டுக்கு. அதை நேர் நோக்கி ஒரு கோடு போடுவான். எனக்கு டாட்டின் உயரம் 2.5 இன்ச்சு தேவை. அதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு டாட்டின் அகலம் 1.5 எடுக்கிறேன். 1.5 மார்க் பண்ணுறேன். இப்போ டாட்டின் இது மார்க் பண்ணியாச்சு. இங்கே இருந்து இங்கே இது எவ்வளவு நீளம் இருக்குன்னு 7. நான் அதை 1.5 மார்க் பண்ணுறேன். கீழே இருந்து மேலே 1.5 மார்க் பண்ணுறேன். அதை மார்க் பண்ணி இங்கே நிற்கிறேன். இங்கே 8 இன்ச்சு இருக்கு. இப்போ 2 இன்ச்சு மேல் நோக்கி மார்க் பண்ணுவோம். மேல் நோக்கி 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இங்கே ஃபுல்லாக 8 இன்ச்சு இருக்குது. மேல் நோக்கி 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதோட இஞ்சி ஒரு 1/4 இன்ச்சு கூட எடுக்கிறேன். இப்போ நாங்கள் தைக்கும் போது சரியாக வரும், அதுக்காக இதை அப்படி கூட கொஞ்சம் எடுக்கிறேன். இப்போ இந்த கோட்டையும் இணைப்போம். சும்மா கீறி போட்டு பிறகு மடித்து வச்சு வெட்டுவோம். இங்கேருந்து இந்த இதுக்குள்ள வர 3 இன்ச்சையும் இங்கே ஒரு 1.5 இன்ச்சு கூட வரக்கூடிய மாதிரி எடுக்கிறேன். நாங்கள் பின் புலோஸில் எடுத்ததை விட கொஞ்சம் கூட எடுக்கிறேன். இதை இப்படி ஒரு முக்கோணமாக கொடுக்குறேன். அதை இப்படி நிற்கிறேன். முன்பக்கம் மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி வெட்டுவோம்.
கழுத்தை விட்டும் வீக்கழுத்தும் வச்சுக்கொள்ளலாம். எனக்கு வீக்கழுத்து தேவையில்லைன்னு நான் ஜூக்கழுத்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மெயின் டாட். இந்த மெயின் டாட்டை பிடிச்சிக்கொண்டு நாங்கள் இதுக்கு கீழே போட்டுருக்க கூட எக்ஸ்ட்ரா கொடுத்தனே, அப்போ அதை மெயின் பண்ணாமல் நேர்படுத்துவோம். நேர்படுத்தி இதில் கட் மார்க் போட்டுக்கொள்வோம். எங்கே நாங்கள் தைக்கோணம் பண்ணதுக்காக பேக் ஓப்பன் தான் வைக்க போகிறேன். பின் பேக் ஓப்பன். அப்போ இதுக்கு நாங்கள் இதிலேயே ஜோக் பீஸுக்கு துணியை வெட்டி எடுத்துக்கொள்வோம். அப்புறம் தைக்கும்போது ஏற்படுத்துவோம். ஜோக் பீஸ் துணி இது கூக்பட்டி ஐப்பட்டிக்கு வெட்டு வந்து கூக்பட்டி ஐப்பட்டிக்கு கூக்பட்டி ஐப்பட்டிக்கு துணி வெட்டியாச்சு. துணியில் இப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் பீஸில் துணி விட்ட போகிறோம். அதை 2ஆக மடித்து இப்போ 4ஆக மடிச்சிருக்கிறேன். 4ஆக மடித்த துணியில் வெட்டின் லைனிங் துணியை வச்சு வெட்ட போகிறோம். லைனிங் துணியை வைப்போம். வச்சுட்டு எப்பயுமே துணி வெட்டும்போது மெயின் சாரி ப்ளவுஸ் துணியில் கூடுதலாக தான் வெட்டுவேன். இப்போ இதை கூடுதலாக தான் கட் பண்ண போகிறேன். லைன் துணியை விட இதுக்குள்ளே இந்த ஆம்கோலுக்குள்ளே காணாமல் வரும். அதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வச்சு மூட்டணும். துணி வெட்டி எடுப்பேன். பெக் பாட்டை வச்சு பெக் பக்கத்தை லைனிங் துணியை வச்சு அதையும் கொஞ்சம் கூடுதலாகவே
கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது பின்பக்க ப்ளவுஸ் துணி பீஸ். பின்பக்க ப்ளவுஸ் இதில் ஜாயின் பண்ணி தான் தைக்க வேண்டி வரப்போகுது. பின்பக்கத்தை யோசிக்கல வெட்டிட்டேன். சரி, இப்போ இதில் ஒரு ஜாயின் போட்டு தான் தைக்கணும். என்ன இதுக்குள்ளே துணி காணாமல் இருக்குது. ஆம்கோல் சொல்கிறதுகளுக்கு இப்போ இப்படி வெட்ட போகிறேன். இப்படி வெட்டுவோம். இது யோக் பீஸுக்கு எடுப்போம் துணி. பாருங்கள், இது பின்பக்க ப்ளவுஸுன்ற லைனிங் துணியோட ப்ளவுஸ் பீஸ் இருக்குது. இது முன்பக்க ப்ளவுஸ் பீஸ். இது லைனிங் துணியோடு இருக்குது. இது லைனிங் துணியும் கைப்பீஸும். இது ஜோக் பீஸ் துணி, பட்டி துணி, ஐப்பட்டி கோக்பட்டி துணி. அதில் இருக்கிற ப்ளவுஸ் பீஸின் ஜோக் பீஸ் துணியும் இதியாக இருக்கிற துணியும். இதுகளை நீ தைக்கிறது தான். தைச்சு முடிச்சா சரி. இனி இப்போ ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ற சேனல் பார்க்குற அனைவருக்கும் நன்றி.